ஹலோ மக்களே, இதான் விவசாயத்தோட நண்பன். இது பேர் நம்ம ஊர் சைடில் மண்ணுழுவன் பாம்பு அப்படிம்பாங்க. இது மண்புழு மாதிரி தான். பூந்து மண்புழு மாதிரியே மண்ணுக்குள்ளே பூந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ இது தரையில் இருந்தோடனே அப்படி போகுது. ஆனால் வேகமெல்லாம் போகாது, மெதுவாக தான் போவோம். இதை அழிக்கிறதுக்காண்டியே அமெரிக்காக்காரனும் ஃபாரின்காரனும் நிறைய பேர் இதை அந்த மருந்துக்காகவும் இந்த மருந்துக்காகவும் இது கிலோ கணக்கு இத்தனை கிலோவில் இருந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ட்டு இந்த இனத்தை அழிக்கிறாங்க. இது நம்ம தமிழர்களுக்கு தெரியும். இது விவசாயத்தோட மிகப்பெரிய நண்பன், விவசாயத்தோட விவசாயிகளுக்கு தோழன் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாங்க. இந்த பாம்பு இப்படி விவசாயத்துக்கு உதவும் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா சிவப்பு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி கோயிலுக்குள்ள போகிறோம். பாம்பை கட்ட நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இல்லை மேடைகளை தூக்கி போட்டுறாத. ஆனால் இது கடிக்காது அப்படிங்கிறாங்க. நம்மளும் ஒரு விவசாயி தான், ஆனாலுமே பாம்புனா படையை நடுங்குங்கிற மாதிரி நமக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது நிறைய பார்த்தோன்னே எப்படி நெளிஞ்சு போகுதுன்னு. இப்படி பாம்பெல்லாம் பார்த்தா பயிர வேண்டாம், இப்படி தோட்டக்காட்டத்தில் நீங்கள் விட்டிங்கனாலே போதும், அந்த இடம் தோட்டமே செழிப்பாக இருக்கும். இப்போ இந்த பாம்பை நம்ம ஏதாச்சும் ஒரு தோட்டத்தில் தான் விட போகிறோம். ஏன்னா இது இனத்தை அது காப்பாற்ற முடியாமல் இப்படி அலையுது. அது பாட்டு மெதுவாக நுழைஞ்சு போகுது. தம்பி மண்ணில் வை, மண்ணுக்குள்ளே போத பார்ப்போம். இந்த மண்ணுக்குள்ளே போகாது. சரி மண் சரி. மண் நல்லா இதாக இருக்கு. ஓ, மண் அதிகமாக இருந்தால் தான் உள்ள போகுமோ? இது நெல் அந்த இதெல்லாம் இது போடுற இடத்துல அது பாட்டுக்குள்ளே நெளிஞ்சு போயிடும், அப்படி தானே? பாம்பு மாதிரி நெளி தானே? ஆ, இந்த பாருங்க மண்ணுக்குள்ள எப்படி பூந்து போகுது பாருங்க. மண்புழு மாதிரி தான் பாருங்க, பார்த்தாலே தெரியும். பாருங்க பாதி உடம்பு தான் வெளியே இருக்குது, மற்றது எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிட்டு. இது மண்ணுக்குள்ளே போகிறதுனால தான் அந்த மரத்தோட வேர் அந்த இந்த பாம்பு உள்ள போதில்ல அதே நேருக்கு அந்த வேர் விட்டு மரம் ஸ்ட்ராங் ஆகும். அது எந்த மரமாக இருந்தாலுமே சரி. தப்பி மொத்தம் உள்ள போயிடுது பேர். பாம்புனா நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் இது விவசாயத்தோட நண்பன், எதுவும் செய்யாது அப்படிங்கிறனால இவ்வளோ தைரியமாக பக்கத்தில் நிற்கேன். பாருங்கள் நம்ம நேருக்கு தான் வருது. ஏதோ தெரில, நம்ம விவசாயி மகனோன்னு அதுவும் நம்மகிட்ட தான் வருது போல். நானும் விவசாயி தான்டா அப்படின்னுட்டு. தேங்க்யூ மக்களே. விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் சிவப்பு ஹார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்யூ.